ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலிலே இந்த 21 நட்சத்திரத்துடைய சிறப்பும் அவர் கூடியிருக்கும் மங்கையருடைய சிறப்பும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சேகரனுடைய இந்த சந்திரனுடைய சிறப்பை 21 நட்சத்திர பெண்கள் அவரை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. 22வது நட்சத்திரம் இவ திருவோணம் அவிட்டம், திருவோணம் ஈஸ்வரன், அவிட்டம் ஈஸ்வரன், சதயம் ஈஸ்வரன், புரட்டாதி ஈஸ்வரன், உத்ராட்டாதி ஈஸ்வரன், ரேவதி ஈஸ்வரன். இந்த 20 நட்சத்திரத்துடைய சிறப்பு இந்த பிடிபி சேனலிலே நம்ம பிரம்மையாக சொல்லிட்டு இருக்கோம். தேய்பிரை சந்திரன், வளர்பிறை ஈஸ்வரன். தேய்பிரை சந்திரன் ஆகிறான், வளர்பிறை ஈஸ்வரன் ஆகிறான். அப்படி ஒரு காட்சியை பெருமான் கொடுத்துருக்காரு. இதனுடைய முடிவு பாருங்க. இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பு எப்பேற்பட்ட நல்லவோ இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பு எந்தெந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டமாக அந்த பிடிபி சேனலிலே நம்ம ஆணி அழுத்தமாக சொல்லிட்டு வரோம். இந்த 7 கண்ணீருடைய சிறப்பு என்ன அப்படின்னு இவன் என்ன பாடுறான்னு பார்ப்போம். சேகர 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 சந்திர சேகர 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 சேகர் சந்திர சேகர சங்கர 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 சந்திர சேகர 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 சேகர் சந்திர சேகர நீ சந்திர சேகர சங்கர 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 சந்திர சேகர நீ சாந்தமான ரூபனே சாந்தமான ரூபனே சந்திர சேகர நீ சந்திர சேகர 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 சந்திர சேகர எங்கள் சந்திர சேகர சங்கர 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 சேகர நீ சந்திர சேகர சாந்தமான ரூபனே சாந்தமான ரூபனே சந்திர சேகர நீ சந்திர சேகர திங்கள் என்று பெயரை சூடினாய் நீ தில்லையிலே நடனமாடினாய் திங்கள் என்று பெயரை சூடினாய் நீ தில்லையிலே நடனமாடினாய் இந்த தின்கையிலே சிவனாய் தோன்றினாய் இந்த தின்கையிலே சிவனாய் தோன்றினாய் சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிதம்பரத்தில் அரசனாகினாய் நீ சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிதம்பரத்தில் அரசனாயினாய் சேகர 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 சந்திர சேகர நீ சந்திர சேகர சங்கர 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 சந்திர சேகர சாந்தமான ரூபனே சாந்தமான ரூபனே சந்திர சேகர நீ சந்திர சேகர சிவன் வெஞ்சடையில் பிறையை சூடினாய் சிவன் வெஞ்சடையில் பிறையை சூடினாய் இந்த ஜெகத்தினிலே பௌர்ணமியாய் தோன்றியாடினாய் இந்த ஜெகத்தினிலே பௌர்ணமியாய் தோன்றியாடினாய் நீ கலைகளுக்கெல்லாம் அரசனாகினாய் நீ கலைகளுக்கெல்லாம் அரசனாகினாய் பல கவிஞர்களை உன்னை போற்றி புகழ்ந்து பாடினார் பல கவிஞர்களும் உன்னை போற்றி புகழ்ந்து பாடினார் சேகர 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 சந்திர சேகர நீ சந்திர சேகர சாந்தமான ரூபனே சாந்தமான ரூபனே சந்திர சேகர நீ சந்திர சேகர நீ சந்திர சேகர. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலிலே இந்த 27 நட்சத்திரவுடைய கன்னிகளுடைய சிறப்பை பெரிய பிரமாதமாக பாடி பாதி ஆணும் பாதி பெண்ணுடைய சிறப்பு ஏன் இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலை நம்ம சிறப்பாக சொல்லிட்டு வரோம்னா ஒரு நிகர ஒரு தெய்வத்துடைய சிறப்பை நம்ம விளக்கமா மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த தெய்வத்துடைய சிறப்பு கிடையாது. இந்த சந்திரன் நல்லா தெய்வத்துடைய சிறப்புடைய கேட்டு சந்திரன் உலகத்திலேயே அழகுடையவர் உலகத்திலேயே. அதுக்கடுத்து முருகன் இப்பெல்லாம் பார்வதியெல்லாம் அதுக்கிட்ட தப்பேற்பட்ட ஒரு
ஈசனுடைய வடிவம் தான். அப்பேற்பட்ட ஒரு அழகுக்கு அவரை யாரும் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அழகு உடையவர். இந்த 20 நட்சத்திரம் ஒரு சிவபெருமானுக்கு ஈடாக அதுக்கு மேல் அவருடைய மகளாக அவருடைய அவ்வளவு ஒரு சக்தி உடைய இந்த 20 நட்சத்திரடைய சிறப்பை ரொம்ப அற்புதமாக நம்ம சொல்றோம். என்ன கேட்டேன்னா, சந்திரனை மணந்து எத்தனை பெண்களை விட அவர் விளையாடுவாரு. ஒரு 3 பெண்களிடம் பேசுறது விளையாடுமாறு இது மற்ற 24 பெண்களும் அந்த தந்தையிடம் முறையிடுகிறார்கள். இதுதான் பிடிபி சேனலிலே ரொம்ப ஆணி எழுத்தமா சொல்றோம், முறையிடுகிறார். அப்பா எங்களிடம் பேச மாட்டேங்கிறார், விளையாட மாட்டேங்கிறார். அப்ப அவர் பயங்கரமான வடிவம், கோபமுடையவர். ஏய், என் மகள்களை மனம் இருக்க செய்தியே, உன்னுடைய அழகு மங்க கடவதடா அப்படி என்று சாபம் கொடுத்தார். நீ தேய்ந்து இறந்து விடுவிடா அப்படி என்று 2வது சாபம் கொடுக்கிறார். இறைவனுடைய சிறப்பை பாருங்க. உச்சீஸ்வரன் என்ற பெயர் சுடி இறைவன் இந்த அழகுடைய சந்திரனுடைய சிறப்பை, இந்த அழகுடைய சந்திரனுடைய சிறப்பை உச்சீஸ்வரனான ஈஸ்வரனுடைய சிறப்பை பாருங்க. அவரு இந்த அழகு எப்படிப்பட்ட ஒரு வெள்ளியுடைய சிறப்பு தேய்ந்து இந்த பிறையை சூடிக்கிறார். பிறையை சூடி வரும்போது 24 பெண்களுடைய நிகரை இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். கல்லானாவளும் கணவன், புல்லானாவளும் புருஷன், தன் கணவன் ஒரு மனைவி பதிவிரதியா இருந்து அவருடைய செயல் சரிப்படிகளா இருந்தால் அந்த கணவன் இறக்க கட்டம் உருவாவதனால் யாராவது ஒரு நாள் உருவாக்கப்பட்டால் அந்த மனைவி என்ன நினைப்பார்? அவர் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரை விட்டு விடுங்கள், என் மாங்குழி பாக்கியம் வேண்டும், அந்த ஆசையை நாம் இன்னும் மறுபடியும் தன் தந்தையிடம் ஓடி போய் மண்டாடுகிறார். அப்பா, அவரை அந்த ரத்த சுபாசமாய் தேய்ந்து உருவி வரும்போது என்ன ஆகும்? உயிர் இறக்கிற கட்டத்துக்கு நிலை தள்ளும் போது என்னமா அவர் உயிராக இருந்தாலே போதும் அப்பா, இந்த மாங்கிலிய பாக்கம் எங்களுக்கு வேண்டும், அவரை எதிர்ப்பிட்டுங்கள், மறுபடியும் அவரை உருவாக்கல் என்றார். அந்த நேரம் 15 நாள் தேய்ந்து வந்து கொண்டிருக்க நேரத்திலே அந்த முனிவர், நீ 15 நாள் தேய்ந்து விட்டாய், இனி 15 நாள் வளர்ந்து விடு. சந்திரனுடைய அழகு சரம்பை போய்விட்டது. அதனால்தான் இந்த சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே சந்திரன் எப்பேற்பட்ட ஒரு அழகு உடையவர். உச்சீஸ்வரன் திருவத்தூரிலே உச்சீஸ்வரனாக தோன்றி அங்கே தேய்ந்த பிறகு இந்த 27 கன்னிகள் அந்த திருவத்தூர் ஆலயத்திலே போய் பாருங்கள். 27 கன்னிகளுடைய சிறப்பு, சிவனுடைய பெயர் சூடியிருப்பார்கள். யாருக்கு எந்த நட்சத்திரம் உடையவர்களோ அவர்களுடைய சிறப்பு இல்லை என்றால் அந்த சிவனுடைய உச்சீஸ்வரன் கோயில் ஒரு அர்ச்சனை செய்து அவர் பெயர்களை விட்டால் அந்த தோஷத்தில் இருந்து, அந்த கிரக நட்சத்திரத்துடைய சிறப்பில் இருந்து விலகி பரிபூர்ணமான ஒரு குணத்தை உண்டாக்கும் என்று இந்த பிடிபி சேனலிலே தலை வணங்கி என்னுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தில் சொல்றோம். இதை நீங்கள் மனதார கேட்டுங்கள். ஏன்னா நான் சந்திரனுடைய அழகு போனது காரணம் இதுதானே தான். இல்லை, சந்திர பகவான் இரவும் பகலுமா இருப்பார். பகலிலே சூரியன், இரவிலே சந்திரனாக இருந்த இந்த ஜெகத்திலே இந்த நட்சத்திரனுடைய கன்னிகளுடைய சிறப்பாலே அந்த சந்திரனுடைய அழகு மறைந்து தேய்பிரையும் வளர்பிரையுமாக உண்டாகிப்பட்டது என்று இந்த பிடிபி சேனலிலே ஆணி எழுத்தமாக பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக உலகத்திலே யாராவது நட்சத்திர பிறையை, இறைவனுடைய பிறை பாருங்க வரையுது, இறைவனுடைய உதராசமணி மாலைகளை சூடி இறைவனுடைய புகழை மற்றும் இது அடுத்ததாக பிறையை சூடக்கூட எதையும் சூடினாலும் இறைவனுடைய வெஞ்சடையுடைய பிறையை சூடினால் அது மனித பிறவிக்கே அவர் எப்படிப்பட்ட துன்பம் பட்டாரோ என்பது அதை எடுத்து உரைக்கதான் அம்பாள் சொன்னால். இந்த அடுத்ததாக ஒரு பிறவி சூடியிருக்கிறார். அவரை பற்றி பாடுவோம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நட்சத்திரத்துடைய சிறப்பை பாருங்க. இதனுடைய சிறப்பு இந்த பிடிபி சேனலில் சொல்லியிருக்கோம். இதை பார்த்து பாருங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னு யாராரு பேர் எந்த 11 பேர் வைக்க கூடாதுன்ற இந்த கன்னிகளுடைய சிறப்பு மனிதருக்கு எந்த கன்னியா இருந்தாலும் திருவத்தூர் கோயிலில் போய் அந்த 20 நட்சத்திரத்துடைய நட்சத்திர பலத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமான குணமாகும் என்று அம்பாளுடைய அனுகிரகத்தில் உச்சீஸ்வரனுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே சொல்லி ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்